இது எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியாப்பா? ஓகேங்க சார். இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒண்ணு தான். அதனால நீங்க ஒய்ன்னு எடுத்துங்க. எஃப் ஆஃப் எக்ஸயே வந்து என்ன எடுக்குறீங்க? ஒய்ன்னு எடுத்துக்கங்க. ஒய் என்ன குடுத்துருக்காங்க? ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒண்ணு தான். சரிங்களா? அப்ப என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் ஓகே. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் 15. சரியா தம்பி? ஓகேங்க சார். அப்ப dy பை dx கண்டுபிடிக்கணும். அப்ப சொல்லுங்க. dy பை dx தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்ப d பை dx ஆஃப் x கியூப் தனியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மைனஸ் 6 ஓகேங்க. கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கங்க. d பை dx ஆஃப் x ஸ்கொயர்டுக்கு தனியா கண்டுபிடிக்கணும். பிளஸ் 9 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கங்க. d பை dx ஆஃப் x கரெக்ட்டுங்களா? பிளஸ் 15 தான் இருக்குது. கரெக்ட்டுங்க. கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. வேரியபிள் இல்ல. அதனால 15 வச்சுக்கோங்க. இதுல எழுதுனது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல எழுதுன ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சரி. அப்ப இந்த 15ஓட இருந்தது என்னது? கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் டைம்ல என்ன போடலாம்? 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? 15ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் டைம். ஓகேங்க கான்ஸ்டன்ட் சார். டைம் டெரிவேட்டிவ் வந்து 0. அதனால 0 போட்டேன். சரியாப்பா? ஓகேங்க. இங்க பாருங்க dx கட் ஆயிரும். அதனால இது என்ன போட்டு 1ன்னு போட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். அப்ப இங்க என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 3. இங்க என்னோட வேல்யூ என்ன? 2. அப்ப நம்மளுக்கு தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் n க்கு என்ன ஃபார்முலா? அதான குடுத்தோம். டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் n க்கு என்ன ஃபார்முலா? n இன்டு x பவர் n மைனஸ் 1. மெமரி பண்ணிக்கணும் டக்குனு ஃபார்முலா குடுக்குறதெல்லாம் அப்பதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். கொஞ்சம் பாருங்க. n இன்டு x பவர் n மைனஸ் 1. ஆல்ரெடி எழுதிருப்ப பாரு. எழுதிக்கிறியா? எழுதிருக்கேங்க சார். சரி. அப்ப n = 3 ன்னு இங்க என்ன ஆகும்? இங்க பாருங்க இதனுடைய டெரிவேட்டிவ் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப dy பை dx ஈக்குவல் டு n வேல்யூ 3. அப்ப n இன்டு x பவர் n மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா. n வேல்யூ 3. அப்ப 3 இன்டு x பவர் 3 மைனஸ் 1. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க சார். மைனஸ் 6 இங்க பாருங்க இது n வேல்யூ 2. n வேல்யூ 2னா 2 இன்டு x பவர் 2 மைனஸ் 1. கரெக்டாப்பா? பிளஸ் 9 அது 0னால அதை விட்டுறேன். கரெக்ட்டுங்க. 1 9 இன்டு 1 வந்து 9 அதனால நான் அதை விட்டுட்டேன். 1ங்கிறத விட்டுட்டேன். 0ங்கிறது எண்ட் ஆஃப் ரிசல்ட் அது தேவையே இல்ல. சரியா? அப்ப ஓகேங்க dy சார். by dx என்ன ஆகுது? dy by dx equal to 3 x squared minus 6 into 2 எவ்வளவு? 6 into 12. 12x plus 12. 9. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சரி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போடணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போடணும். அதாவது dy by dx ஈக்குவல் டு 0ன்னு போடணும். யார் dy by dx? இது வந்து dy dx வேல்யூ. அப்ப என்னாச்சு? 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 12x பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க சார். அப்ப டிவைடட் பை 3. டிவைடட் பை 3 போட்டா என்ன கிடைக்கும்? டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா நம்மளுக்கு x ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் டிவைடட் பை 3 போடும். இது டிவைடட் பை 3 போட்டா கட் ஆயிரும். இதுக்கு டிவைடட் பை 3 போட்டா 4 வரும். இதுக்கு டிவைடட் பை 3 போட்டா 3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எல்லாத்தையும் என்ன ஓகேங்க பண்ணுங்க? சார். 3 ஆல டிவைட் பண்ணிட்டேன். சரியாப்பா? ஓகேங்க சார். சரி. இது எப்படி போடுறது? இதுக்கு சால்வ் பண்றது நேத்து கத்துக் குடுத்தேன் ஞாபகம் இருக்குதா? இது என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? சம் ஆஃப் த டெர்ம் -4 ப்ராடக்ட் ஆஃப் டெர்ம் 3. அப்ப 3 -4. இது நீ கால்குலேட்டர் வச்சு போட முடியும். தூங்கிறாத. நாளைக்கு கூட தூங்கிக்கலாம். கால்குலேட்டர் வச்சு போடணும். சரிங்களா? மோட் ஆப்ஷன் அமுத்து. ஓகேங்க சார். கால்குலேட்டர் மோடு எஸ் டி. மோடு இருக்குது பாரு. இந்த இடத்துல டாப்ல பாருங்க மோடு இருக்குது ரைட் கார்னர்ல. MODன்னு குடுத்துருப்பான் பாரு. மோடு இருக்குங்க. ஒரு டைம் பிரஸ் பண்ண என்ன வரும்னு சொல்லு. காம்ப் சரி அடுத்த காம்ப்ளெக்ஸ் டைம் ஈக்குவல் பண்ணு. 1.1 அடுத்த டைம் பிரஸ் பண்ணு இன்னொரு டைம் அதையே. எஸ்டி ரிஜிஸ்டர் பேஸ் அடுத்து இன்னொரு டைம் பிரஸ் பண்ணு. EQN மேட் VCT ஓகே. EQN குடுக்குறான். EQN கீழ என்ன நம்பர் குடுத்துக்கிறான்? 1 1 நமக்கு unknown 2 3 unknown 2 3. அப்ப இந்த ரைட் ஏரோ மார்க் அமுத்து. இந்த ரைட் ஏரோ மார்க் இருக்கு பாரு. ரைட் ஏரோ மார்க் அமுத்து.
ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, அதுல ரைட் ஏரோ மார்க் அமுத்து. இந்த ரைட் சைடு இப்படி அமுத்து. ஸ்கொயர் ரைட் பாக்ஸ். சைடு ஏரோ மார்க் இருக்கு, இப்படி அமுத்துப்பா. கால்குலேட்டர் இந்த இடத்துல ரைட் ரவுண்ட் சர்க்கிள் இருக்குதுல்ல, இந்த இடத்துல நீ வந்து அமுத்திட்டியா? டிகிரி காட்டுது. டிகிரி டிகிரி. வெரி குட். சூப்பரா போட்ட. இது டிகிரி என்ன டிகிரி? பவர் 2 தானே? பவர் 2 அங்க என்ன சொல்றேன்? டிகிரி 2 3 தான் கொடுத்துக்கிறான். 2 3 அப்ப 2 அமுத்து. நம்பர் 2 அமுத்து. என்ன வருது? 0 காட்டுது. என்னப்பா? 0 0. 3 3 3 டவுன். இது கொஸ்டின் மார்க். ஏ வந்திருக்குமே. ஏன்னு வந்திருக்குமே. ஏன்னு வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேனா? 3 கொஸ்டின் மார்க் வருது சார். 3 இல்லடா, ஏன்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கும். ஏபிசின்னு வரும். கால்குலேட்டர் திருப்பி காட்டு. ஏ ஆமா சார். ஏ ஏ ஏ ஏ கொஸ்டின் மார்க். அடாப்பாவி 3ங்கிற. சரி, இப்போ என்னன்னா இங்க பாருங்க, நம்ம ஈஸியா சொல்லி கொடுக்குற பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 தானே? x ஸ்கொயர் ஆமா. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னா, x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எது இல்லைன்னா 1. அப்ப a ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப 1 போட்டு ஈக்குவல் அமுத்து. என்னங்க சார்? a ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம்ல. அப்ப 1 ன்னு போட்டு ஈக்குவல் ஆமாங்க அமுத்து. சார். 1 போட்டு ஈக்குவல் அமுத்து. பி சார். பி b என்னன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட். x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -4. கமா போட்டு b ஈக்குவல் டு -4 அமுத்து. ஈக்குவல் அமுத்து. சி d யா c யா? பி சி c எவ்வளவு? 3. அப்ப c ஈக்குவல் டு 3. கரெக்டாப்பா? 3 போட்டு ஈக்குவல் ஆமா. அமுத்து. 3 போட்டு ஈக்குவல் அமுத்து. So using calculator Casio 991 model. கரெக்ட்டுங்களா? x1 ஆன்சர் வந்துருச்சா? சொல்லுங்க. x ஈக்குவல் என்ன? x1 ஈக்குவல் டு x1 equal to 3. இன்னொரு கமுத்து. இன்னொரு ஈக்குவல் அமுத்து. 1 சார். x2 is equal to 1. அப்ப ஆன்சர் வந்துருச்சா? ரெண்டு சொல்யூஷன் வரணும். அப்ப x ஈக்குவல் என்னது? 3,1. 3,1. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். கால்குலேட்டர் போட்டு பழைக்க ரொம்ப ஈஸி. நேத்து பார்த்து எவ்வளவு லேட் ஆச்சு மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு. அப்ப இது கால்குலேட் போட்டா எவ்வளவு ஈஸியா வருது. இன்னொரு நீ போட்டு சொல்லு. இன்னொரு நீயா வந்து என்ன பண்ற? திரும்ப மோட் அம்சம் ஷிஃப்ட் அமுத்தி மோட் அம்சு. ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்து. ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்து தெரியுமா? இவங்க ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்து. மோட் அமுத்துனா என்ன வருது சொல்லு. MC1 mode all னு காட்டுது. ஆல் காட்டுதுல. அப்ப 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்திடு. 3 equal to சார். ஆமா. reset all னு காட்டுது. திரும்ப ஈக்குவல் அமுத்து. 0. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ நான் சொல்லி கொடுத்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கால்குலேட்டர் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? x is equal to 3 மட்டும் போடா. கால்குலேட்டர் போடுறா. இப்போ நான் சொல்லி கொடுத்தல, இது எப்படி நான் கால்குலேட்டர் போட்டு கத்து கொடுத்தேன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற கால்குலேட்டர் போட்டு கத்து கொடுத்தல. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும்? மோடுக்கு போயிட்டு மோடு எத்தனை டைம் அமுத்துவ? ஃபர்ஸ்ட் டைம் அமுத்து. என்ன வருது மோட் அமுத்துனா? காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது டைம் அமுத்து. ஈக்குவேஷன் மேட் விசிடி. ஈக்குவேஷன் எத்தனை நம்பர்? 1 அமுத்து. unknown 2 3. அப்ப வேரியபிளுக்கு என்ன பண்ணணும்? இந்த ரைட் ஏரோ மார்க் அமுத்தணும். ஏரோ மார்க், ரைட் ஏரோ மார்க். டிகிரி. டிகிரி என்ன டிகிரி இது? 2 3. இல்ல, இது என்ன டிகிரி? 2 3 நம்மளுக்கு வந்தது இது 2 3 ஏங்க சார்? 2. அப்ப 2 அமுத்து. டிகிரி 2 3 கேக்குதுல, 2 அமுத்து. ஏ ஓட வேல்யூ என்ன? 1. 1 போட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு பி. பி ஓட வேல்யூ என்ன? -4. ஈக்குவல் போட்டலாமா? 3. சி வந்து எவ்வளவு? 3 equal to C. Equal. x1. x1 எவ்வளவு வந்தது? 3.
x2 எவ்வளவு வந்தது? x2 equal to 1. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா Three சொல்லுங்க. common. கிளியரா? இல்லைங்க சார். கிளியரா? Clear. டவுட்டா? டவுட் இருக்குதா? Clear sir. Clear sir. சூப்பர். ஓகே. அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாங்க சார். கண்டுபிடிச்சிடுவேன். சரி. இப்ப நம்ம மேக்ஸிமம் மினிமத்துக்கு வரோம். இப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? திஸ் இஸ் a critical point. சரியாப்பா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்னடா கண்ணு? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ இதுதானே? இது பக்கத்துலயே செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் 3x² - 12x dy by dx equal to 3x² - 12x plus 9. கரெக்ட்டுங்களா? ஆமா அதுதான் வருது. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கண்ணே கால்குலேட்டர் அப்படி பார்க்கலாம் இங்க வாங்க. 2 3 டைம் பிராக்டிஸ் பண்ணி வீடியோ கூட அனுப்புறேன். திரும்ப மறக்காது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். Okay. சரிங்க பாருங்க செகண்ட் டெரிவேட்டிவ் d squared y by dx squared. அப்ப என்ன பண்ண வேணும்னா தனித்தனியா டெரிவேட்டிவ் போடணும். எப்படி போடணும்? 3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துங்க d by dx of x squared minus 12 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துங்க d by dx of x. அடுத்து என்ன பண்ணனும்? 9 க்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் d by dx of 9. Is correct? So 9 ஓட டெரிவேட்டிவ் என்ன? 9 is constant term, then constant term derivative is 0. Is correct? Constant term derivative என்ன? 0. Correct sir. dx Zero. dx கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்கும்? 1 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ n ஈக்குவல் என்னங்க? n வந்து 2. அப்ப n வந்து 2 னா என்ன மீனிங்? x பவர் n minus 1. n into x பவர் n minus 1. இதுதான் ஃபார்முலா. அப்ப n வேல்யூ 2. அப்ப என்ன கிடைக்கும்? 3 into 2 into x பவர் 2 minus 1 plus 2 into 1 வந்து 2. கரெக்டாப்பா? கரெக்டாங்க சார். அப்ப என்ன வரும் சொல்ல பார்க்கலாம்? 3 into 2 எவ்வளவு? 6. அப்ப என்னாச்சு? d squared y by dx squared equal to 6x பவர் என்னது? 2 minus 1 வந்து 1 அதனால 6x plus 2. இது ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். எது இல்ல? இல்லைங்க சார். இல்லைங்க சார். ஓகே நம்மளோட பாயிண்ட் என்ன? 3 1 வருது கரெக்ட்டுங்களா? நம்மளோட பாயிண்ட் என்ன? 3 1. அப்ப x equal to 3ங்கிறது இங்க அப்ளை பண்ணுங்க. 3 1. x equal to 3ங்கிறது இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? d squared y by dx squared மைனஸ் சைன் வரலையா? மைனஸ் இங்கே வந்திருக்குமே. இது பாருங்க -12 இருக்குது. நான் மாத்தி போட்டு +12ன்னு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் இங்க இருக்குது. நான் -12க்கு +12 போட்டுக்கிறேன் பாருங்க. -12 சரிங்களா? அப்ப -12 சரிங்களா? -12 -12 கரெக்டாப்பா? கரெக்டாங்க. சரி. அப்ப x equal to 3 போடுங்க. x equal to 3 போட்டா என்ன கிடைக்கும்? 18 6 into 3 18 தானே? 6 into 3 என்னப்பா? x equal to 3 க்கு அப்ளை பண்ணுங்க. 6 into 3 minus 12. 6 into 3 எவ்வளவு? 18 minus 12. கால்குலேட்டர் போடுங்க. 18 minus 12 எவ்வளவு? எவ்வளவுப்பா? 18 minus 12. இது ஆஃப் ஆக மாட்டேங்குது. இந்த அதுலயே இருக்கு. அப்ப எப்படி பண்ண வேணும்? ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்தி ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்தி என்ன வருது? MC1 மோட் ஆன் காட்டுது. அப்ப எதை அமுத்தணும்? ஆல்னா என்ன 3யா? 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்து திரும்பி ஈக்குவல் ரீசெட் ஆன். திரும்பி ஈக்குவல் அமுத்து. அண்டர்ஸ்டாண்ட். அப்ப போடுங்க 18 minus 12. 6 minus 6 plus 6 plus 6 plus 6 னா greater than 0 சரிங்களா? greater than 0 னா இது மீனிங் என்ன? மினிமம். greater than 0 னா என்னது? மினிமம்னு அர்த்தம். சரிங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ் நல்லா பாத்துங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் greater than 0 னா y is minimum. சரிங்களா? y is minimum. Okay. சரி. அப்ப y மினிமம்னா y ல போய் அப்ளை பண்ணலாமா? y யோட ஃபங்க்ஷன் என்ன? y ஃபங்க்ஷன் x³ minus 6x² plus 9x plus 15. y வேல்யூ என்ன? திரும்ப அப்ளை பண்ணுங்க. y equal to x³ minus 6x² plus 9x minus 15.
அப்ப x equal to 3 போடுங்க. அப்ப x equal to 3 போட்டா என்ன கிடைக்கும்? y equal to 3 cube minus 6 into 3 square plus 9 into 3 minus 15. சொல்றா கண்ணு 3 cube போட வேண்டிய என்ன கால்குலேட்டர் போடு 3 cube எப்படி போடுவ 3 cube எப்படி போடுவ 3 cube 3 cube போட தெரியுமா 3 cube எப்படி கால்குலேட்டர் போடுவ 3 into 3 into 3 சூப்பர் வெரி குட் போடுங்க எவ்வளவு வருதுன்னு 27. மைனஸ் 6 into 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எப்படி போடுவ ஏங்க சார் 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 3 square அங்க தான் இருக்குது 3 into 3 9. 9 9 into 3 9 into 3 27 27 minus 15 அப்போ y வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க 27 6 into 9 எவ்வளவுப்பா 54 54 plus 27 minus 15 அப்படியே இந்த நம்பர் அப்படியே கால்குலேட்டர் ரெடி 27 minus 54 plus 27 minus 15 அப்படியே அடிச்சு என்ன வருது சொல்லு பார்க்கலாம் minus 50 minus 15 50. இது எதுக்கு போட்டா கிடைக்குது x equal to 3 க்கு போட்டா கிடைக்குது கரெக்ட்டுங்களா அடுத்த வேல்யூ என்ன x equal to என்ன கிடைக்குது அடுத்த வேல்யூ x equal to 1 x equal to 1ங்கிறது என்ன பண்ணலாம் திரும்பி இந்த இடத்துல போடுங்க செகண்ட் டெரிவேட்டிவ்ல இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் இல்ல இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல x equal to 1 போடுங்க என்ன ஆகும் x equal to 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் இதான் செகண்ட் டெரிவேட்டிவ் இதுல வந்து x equal to 1 போடுங்க என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் செகண்ட் டெரிவேட்டிவ் d squared y by என்னப்பா சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ தானே இது அப்ப எக்ஸுக்கு பதிலா ஒன்னு போடும் சிக்ஸ் இன்டூ ஒன் மைனஸ் டுவெல் சொல்லுங்க என்ன வருன்னு சிக்ஸ் இன்டூ ஒன் வந்து சிக்ஸ் மைனஸ் டுவெலோட வேல்யூ என்ன minus 6 -6 less than 0வா ஆமாங்க சார் அப்ப நெகட்டிவ்னா y is என்ன மேக்ஸிமம் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவ்னா y is மேக்ஸிமம் சரிங்களா எந்த பாயிண்ட்ல x equal to 1ங்கற பாயிண்ட்ல x equal to 1ங்கற பாயிண்ட்ல அப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்க x equal to 1ங்கறது இங்க அப்ளை பண்ணனும் எந்த இடத்துல x equal to 1ங்கறது இங்க அப்ளை பண்ணனும் பண்ணிடலாமா y equal to minus 6 into 1 squared plus 9 into 1 minus 15 1 cube 1 minus 6 into 1 வந்து 6 9 into 1 வந்து 9 minus 15 இது அப்படியே கால்குலேட்டர் போடு என்ன வருது சொல்லு பார்க்கலாம் -11 சூப்பர் வெரி குட் -11 இப்போ நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் இது ரெண்டு வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூ -11 மேக்ஸிமமா -15 மேக்ஸிமமா மேக்ஸிமம் வேல்யூ எது உங்களுக்கு 11 ரூபாய் கடை இருக்குது எங்கிட்ட 15 ரூபாய் கடை இருக்குது நீ 11 ரூபாய் பெரிய ஆளா 15 ரூபாய் பெரிய ஆளா மைனஸ்ல கடன் இருக்கிறவன் சூப்பர் -15 ஓகே ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கிற சரியா அப்ப வந்து இவன் வந்து மேக்ஸிமம் சரியாப்பா ஆல்ரெடி மேக்ஸிமம் சொல்லியாச்சு இவன் தான் மேக்ஸிமம் வேல்யூ அப்ப இவன் யாரு மினிமம் வேல்யூ புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதாப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 8 மார்க் क्वेश्चन இந்த கான்செப்ட் வந்துரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லிக்கோங்க இல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணு இந்த क्वेश्चनங்கிறது இது வந்து இன்டர்வல் இல்ல இன்டர்வல் என்ன இந்த மாதிரி போடணும் இன்டர்வல் கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி போடணும் சரிங்களா இந்த क्वेश्चनல இன்டர்வல் இல்ல அதனால நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்றோம் டக்கு டக்கு